தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு அவர்கள் சகோதரர் எல்லாரையும் 3 நாள் காவலில் வைக்கிறாரு. அடுத்து 3ஆம் நாளில் யோசேப்பு அவர்கள்ட்ட போய் சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுறவன், அதனால நீங்க உயிரோட இருக்கும்படி ஒன்று பண்ணுங்க. நீங்க உண்மைதான் சொல்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே கிளம்பி போங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணட்டும், காவல் கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும். மற்றவங்க புறப்பட்டு போய் பஞ்சத்து நாள் வருந்துற உங்கள் குடும்பத்துக்கு தானியத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்கள் இளைய சகோதரனை அடுத்து நீங்கள் திருப்பி வரும்போது என்னிடத்துல கூட்டிட்டு வாங்க. அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் இசைறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாய்க்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள 2 வசனத்துல பேசுறாங்க பாருங்களேன். 21, 22 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளையவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்படி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்போ அதாவது ரூபன் தான் அவனை கொல்றதுக்கு சகோதரர்கள் பிளான் பண்ணும்போது ரூபன் அவனை காப்பாற்றணுன்றது ஆவலா இருந்ததுனால அவனை குழியில போடுறதுக்கு ஆலோசனை சொல்லி அவனை சகோதரர்கள் கொல்லாதபடி பார்த்துக்கிட்டவனே இந்த ரூபன் தான். அது மட்டும் இல்ல, அந்த 21ஆவது வசனத்துல பாருங்க, அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை அறிந்தும். அப்ப அவன் வேதனையில என்ன இப்படி பண்ணாதீங்க, குழியில போடாதுங்க, என்ன கொல்லாதுங்க, என்ன வேற இடத்துல விற்காதுங்கன்னு சொன்ன பிறகும் அதை அறிந்தும் கண்டும் அவர்கள் அதற்கு இசையாதபடிக்கு அவனுக்கு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எப்போ எந்த பாவத்தை செய்தாலும் அதற்குரிய பலன், அதற்குரிய தண்டனை கடவுள் அளிப்பவராக காணப்படுகிறார் என்பதை நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக கண்டுகொள்ள முடிகிறது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில செய்து விட்டோம், அதெல்லாம் கடவுளுக்கு முன்பாக ஒரு காரியம் கிடையாது. எப்படி செய்தாலும் கடவுளுக்கு முன்பாக அது தவறாக இருக்குமாயின் அதற்குரிய தண்டனை கண்டிப்பாக எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த தண்டனை வந்தே தீரும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் கண்டு கொள்ளலாம். ஆகவே எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் நம்மை நாம் மற்றவர்களுக்கு வேதனை அளிக்காத விதத்திலே செயல்படுவோம். அது மட்டுமல்லாதபடிக்கு நம்மால் யாரும் வேதனைப்படாதபடிக்கு பார்த்து கொள்வோம். இறையாசியை பெறுவோம். ஆமென்.